அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேடாக ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம எந்த டைம்னாலும் செஞ்சுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம், இப்போ இஃப்தார் டைமில் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். 2 கப் அப்படிங்கிறது 200 கிராம் இருக்குது இப்போ மைதா. இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இப்போ அதோட 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு, அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதோட கட்டியான தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தயிர் வந்து நல்லா திக்காக இருக்கணும் அப்படின்னு தான் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ 1/4 கப் தண்ணியை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மயோனஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சம் மிளகு, அதுக்கப்புறம் 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் சுகர், இதை சேர்த்துட்டு இப்போ நான் வந்து மிக்ஸியில் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி அடித்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா மைனஸ் ரெடி ஆயிரும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் சிக்கன் 65 வந்து போன்லெஸ்ஸாக நான் பொரித்து வச்சுருக்கேன். அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் 65 இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட், அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறி வந்து நல்லா வெந்துட வேணால், கொஞ்சம் ஒரு 70% வெந்தால் போதும். கொஞ்சம் க்ரன்ச்சி இருக்கணும், அதுக்காக தான். இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ வாங்க இப்போ மாவு எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ அதை வந்து நான் வந்து ஒரு 6 பீசஸாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சம் இதோட பெருசாகவும் போட்டுக்கலாம். இதை வந்து இந்த ஒரு உருண்டை வந்து ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து சப்பாத்தி போடுவோம்ல, அதே மாதிரி தான் கொஞ்சம் மாவு தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்ட வேண்டாம், ரொம்ப முந்தையாகவும் திரட்ட வேண்டாம். மீடியம் சைஸ்க்கு இருந்தால் போதும். இப்போ நான் காட்டுவேன் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் போதும், இதுவே கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஆள் சாப்பிட்லாம். சின்ன பிள்ளைங்க அப்படின்னா 2 பேர் சாப்பிட்லாம். இதை தவா நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு வந்ததும் இந்த ரொட்டி அதில் போட்டுடலாம். தவா வந்து நல்லா சூடாக இருக்கட்டும், எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணாம். இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி பபுளாக வந்துச்சு அப்படின்னா மாவு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மாதிரி 2 சைடு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டு நல்லா ஃபுல்லாக கலர் ஆக வேண்டாம். இந்த மாதிரி அங்கங்கே கலர் வந்தால் போதும். அந்த ரொட்டி வந்து வெந்தால் போதும், அவ்வளோதான். இப்போ ரொட்டி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங், அப்புறம் வந்து மயோனஸ், இது 2ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே நம்ம பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ரொட்டி, அதுக்கப்புறம் அந்த ஸ்டஃபிங், மயோனஸ், சிக்கன். இப்போ வந்து ரொட்டியில் வந்து மயோனஸை தடவிட்டு அப்புறம் வந்து ஸ்டஃபிங்கும் வச்சுக்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே நம்ம சிக்கன் 65 இருந்துச்சு அப்படின்னா வச்சுக்கலாம். நான் சிக்கன் 65 நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இதை அப்படியே ரோல் பண்ணி அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.